பெரியோர்களே, இங்கே கூடியிருக்கின்ற கழகத்துடைய போர்வாள்களே, கழக கண்மணிகளே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கலைத்துறையைச் சேர்ந்த அன்பு சகோதரன் அஜய் ரத்னமே, சகோதரி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் என் ஆருயிர் அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இன்னைக்கு மதுரையில் நடக்கக்கூடிய திருவிழா மாதிரியே இருக்குது. எனக்கு சித்திர திருவிழா மாதிரி இருக்குது. நம்முடைய செந்தமிழ் நாட்டுடைய முதல்வர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமை அண்ணன் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு 72வது பொன்னான பிறந்த நாள். இது 72வது பிறந்த நாள் மாதிரியே தெரியல. நான் போன பிறந்த நாளுக்கு நான் இங்கே வந்தேன், சேகர் பவன் அழைச்சி. அது போன வாரம் வந்த மாதிரியே இருக்கு எனக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியும்னா, நம்பர் அப்படியே பிரட்டி போடுங்க. 27. அவருடைய உழைப்பு, அவருடைய நடைமுறை, அவருக்கு மக்களுக்கு செய்கிற பணி, அந்த வேகம் எல்லாமே அந்த 25-27 வயசு இளைஞர்கள் இருந்த அந்த ரூட், அந்த வேகம் அப்படியே அவர்கிட்ட இருக்குன்னா, அவரை பார்க்குறப்பெல்லாம் நிறைய போராட்டங்களை சந்திச்சே வந்திருக்கார். அவர் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய போராளி. அவர் போராடி 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 இன்னைக்கு வரைக்கும் அவர் போராடிக்கிட்டு தான் இருக்கார். அவர்னால பலனடையாத குடும்பமே கிடையாது, பலனடையாத மக்களே கிடையாது. இன்னைக்கு பெண் மக்கள் வந்து என்னுடைய சகோதரி குட்டுபந்தியை சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அந்த அம்மா எல்லா மக்களுக்கும் அவருடைய கடமையை அழகாக செஞ்சுக்கிட்டே இருக்கார். விமர்சனங்கிற பேரில் எவ்வளோ எரிகல்ல வந்து விழுகுது, பூரா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 தூக்குறாரு. என்னையா ஒரு அளவு இல்லையா? சுற்றி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அவர் இல்லைன்னா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும். இதை நான் ஒரு தமிழனாங்கக்குள்ள என்று சொல்கிறேன். நான் ஒரு தமிழ் குழந்தை. நான் அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்கிறது. எவ்வளவு போராட்டங்க. இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும்? ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், ரொம்ப அருமையான முதலமைச்சர், ரொம்ப திறமையான முதலமைச்சர். ஆனால் ரொம்ப பொறுமையான முதலமைச்சர். அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நம்ம முதலமைச்சர் அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிடுச்சு. இப்போ இவ்வளவு பொறுமையாக இருக்கிறது ஒரு மனுஷன். ஆனால் அண்ணன் பொறுமையாக இருந்துக்கிட்டே அடிக்கிறாரு பாருங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, போய்கிட்டே இருக்கு. வா 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 வா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய்ய, என்ன வேணாலும் சொல்லு, வா ராஜா வா ராஜா வா, என்ன வேணாலும் யார் என்ன வேணாலும் பேசு. ஆனால் அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து வந்திருக்காரு பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார். அவர் அதை விடுங்க, வேலை நிறையா இருக்கு, வேலை நிறையா இருக்கு. என்ன வேலை? மக்கள் பணி. மக்களுக்காக இந்நேரம் எண்ணி டைமும் எந்நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்குது. அது ஒரே ஒரு ஆள். இப்போ எத்தனையோ உள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க, எவ்வளோ இருக்கீங்க, எவ்வளோ அமைச்சர் இருக்கீங்க, எவ்வளோ இருக்குது. அது உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பத்தாதா? உதாரணத்துக்கு
சிறப்பான அமைச்சர்லாம் எல்லாமே இருக்காங்க. ஒரே ஒரு அமைச்சர் உதாரணம் சொன்னேன். இந்த ஒரு மனுஷன் பண்ற அக்கப்புறம் பாருங்க. இதே தான் இங்கே எரியிற மாதிரி எல்லா கோயிலையும் நல்லா விளக்கு எரியுது. இதே தான் இப்படி தான் வச்சிருக்காரு. எல்லா கோயிலும் இதே மாதிரி தான் நல்ல கலர் நல்ல வெளிச்சமாக வச்சிருக்காரு. அவர் கொடுத்த பணியை அழகா செய்கிறாரு. வர்ற மார்ச் 1 தலைவருக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள். அதை இதுக்கு முன்னால் இருந்தே ஆரம்பித்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரும் மனசையும் சந்தோஷப்படுத்துறாருன்னா, அப்போ அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிக்காரு பாருங்க. எனக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் சொன்னேன். எனக்கு சொன்னல என்னுடைய குலசாமி கோயில் பொதுமக்களுக்கும் அது சொந்தம். எனக்கு குலசாமியை திருவேற்றுடைய ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் 25 ஏக்கரை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னல. நான் கூட சொல்லி போன வருஷம் சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சொன்னேன் அவர்கிட்ட, அண்ணே இந்த மாதிரி ஆட்டையை போட்டு இதை நத்தம் பக்கத்தில் வச்சுருக்காங்கன்னா உள்ள ஒரே கூத்தடிக்கிறாங்கன்னே யாரும் வாங்க முடியல, பேப்பர் இருக்கானேன்னாரு. அது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, இருக்குனேன்னு கொண்டாங்க. காலையில் பார்த்தா வந்துருச்சு, இடம் முடிஞ்சு போச்சு. 25 ஏக்கருங்க. அதை வாங்கி அனத்தில் வாங்கி அழகாக வச்சுட்டார். இப்போ ஒரு உத்தரவு சொன்னேன், அண்ணே அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பரமக்குடி காட்டு பரமக்குடின்னு ஒரு ஊர் ராம்நாத் சைடில், அண்ணே ஒரு சின்ன உதவி பண்ணேண்ணே, கோயில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, இடமெல்லாம் வாங்கியாச்சுண்ணே, ஒரு ராஜகோபுரம் கட்டி கொடுங்கண்ணே சின்னதா அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்லலை பண்ணாலா? அறிவில்லை உனக்கு? யாரங்கே வர சொல் அப்படின்னாரு. வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வந்தாங்க, படக்கு மண்ணை செக் பண்ணாங்க. இப்போ டக்கு 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 டக்குன்னு ராஜகோபுரம் வேலை நடக்குதுங்க. யாருங்க செய்வாரு? முதலமைச்சர் அதாவது நம்ம தமிழ் முதலமைச்சருடைய அவருடைய பரிந்துரையிலையும் உதயநிதி ஐயா டெப்டி சிஎம்டைய பரிந்துரையிலையும் அண்ணன் அழகாக அதை உடனே கேட்டு உடனே டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காருங்க. காரணம் முதலமைச்சர் அப்படித்தான், அவருக்கு ஏற்ற அமைச்சர் இவர். இல்லை இவர் மட்டும் இல்லை, இவர் மா சுப்பிரமணியன் எத்தனையோ வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவ்வளோ பேர் அருமையான ஒரு அந்த போர்ப்பட தளபதி மாதிரி மாண்டிருக்காங்க எல்லாரும். அதனால இந்த இயக்கம் 75 ஆண்டுகளாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம முழுசாக சொல்லக்கூடாது, பெரிய அரசியல் பேச்சு மாதிரி ஆகி போவோம். நான் வரும்போது சொல்கிறாரு, அரசியல்லாம் பேசாதனே, நீ சும்மா தலைவரை அவரை போய் வாழ்த்துறதுக்கு நம்மளாம் முடியுமா? ஆனால் எங்கள் அப்பாவை வாழ்த்தவல்ல, நான் என் தகப்பனை வாழ்த்துற மாதிரி அவரை ஆயுசோடு இருக்கணும். ஆயுசோடு இருந்து கையால் சோத்தோடு இருந்து இன்னும் மக்களுக்கு நிறையா செய்யணும். அவர் பிள்ளையும் செய்வார், அவர் பேரனும் செய்வார், அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க, செய்வார்.